கெட்டு போனாங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே நிறுத்திட்டீங்க. இல்ல என்னைக்குமே ஒருத்தர் வாழ்க்கையில இன்னொரு ஒண்ணுன்னா நம்ம ஒருத்தர் கெடுக்க கூடாது, ஒருத்தர் வாழை வச்சுதான் பார்க்கணும். இப்போ உங்களோட கையில 10 ரூபாய் இல்லையா, நீ வந்து கண்ணு என்ன பண்றேன்னு கேளு. யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்தாங்க, அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு நீ சனிக்கிழமை வாங்கிட்ட. அக்கா நான் நிறைய வாங்கி கொடுக்குறேக்கா. நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிச்சை வயசா இப்போ சொல்கிறேன் கேளு. இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நீ ஒரு வேலை சாப்பாடு வாங்கிட்டாரு, நீ இன்னும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துட்டாரு. சனிக்கிழமையானா நீ ஒரு வேலை சாப்பாடு எவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு டிவி நாள் வாங்கி அவனுக்கு வகுத்துக்கு கொடு, நீ இன்னும் நல்லா இருக்கு. நீ என்னைக்கு கேட்டு போக. நான் இன்னைக்கு சொல்றது நீ கேட்டுக்கோ. எவனை ஒருத்தன் வந்தானா சனிக்கிழமை அன்னைக்கு நீ போய் எவனை ஒருத்தனே ஒரு சும்மா பஞ்சபார பேசியான்னு சுத்துறான் பாரு, அவனை கூப்பிட்டு மனசார உங்களோட மனசுக்குள்ள ஒரு இந்தாப்பா அந்த டீ குடிச்சுக்கோன்னு வாங்கிட்டாரு, ஒரு இட்லினாலும் சாப்பிடப்பான்னு 10 20 கொடு, நீ நல்லா இருக்கு. நான் கொடுப்பேக்கா. நான் பார்த்து முடியாதவங்களுக்கு வாங்கியே கொடுப்பேன், இல்லைன்னா காசை கொடுத்துருவேன். அதுதான் சாமி நல்ல மனசு. நீ நல்லா இருக்கு, அதான் கேட்டு போக மாட்டேன். அதான் நீ இன்னும் இதை விட பாரு, நீ கொடுப்பாரு இன்னும் நீ சரியா. அதுல நம்மளுக்கு பிசினஸ் இருக்குக்கா, தொழில். ஒருத்தருக்கு என்னைக்கு கெடுத்து நாம எண்ணத்தை என்ற வயசுக்கு சாமி உங்க அப்பன் சொன்ன பாக்ஸுமா இருக்கேன். ஒருத்தருக்கு இல்லையா 10 ரூபா கொடுத்து வர போகணும், அவனை போய் சண்டை கட்டக்கூடாது. அவனே கொடுத்தா வாங்கிட்டு கொடுக்கலன்னா கம்மி வச்சிருக்கேன். நீ கெட்டு போக மாட்டேங்க, நல்ல தைரியமா பாடுபடு, தோட்டத்துன்னு ஒருத்தனை ஏமாட்டக்கூடாதுன்னு. இன்னும் என் பையனா பிடித்த இருக்கிறேன், நானும் பிடித்த இருக்கிறேன். இல்லைன்னா அவன் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்களா நான் இல்லைன்னு சொல்லுவேன். உன் தம்பி கிட்டியா யாருக்கிட்டியா அது சொல்றேன் கேளு. எதுவுமே நான் சொல்லவே இல்லை. காவேரி நான் எதையும் பேசுகிறேன், எல்லாம் உடச்சி எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இங்கே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் அது வெறும் காடாக இருந்துச்சு, தட்டு தான் போட்டிருந்தாங்க. இந்த சோளத்தட்டு இருக்கும்லங்க, காட்டு தட்டு, அதுதான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே தோட்டமாகி போச்சு, எல்லாம் வீடுக்கு நிறையா இருக்குது. இந்த வாழ்க்கை செம்மையாக இருக்குங்க உண்மையில். இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழணும். பூரா டவுனுக்குள்ள இருக்கிறீங்க நிறையா பேர் இருப்பாங்க, நிறையா பேர் கிராமத்தில் இருப்பாங்க. இந்த இடமெல்லாம் பார்க்குறக்கு அப்போ செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், மாடே அதிகமாக இருக்காது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே இப்போ மாடு வச்சுருக்காங்க. இடமெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. இதை ஃபுல்லாக இப்போ மாடு கற்றுது பாருங்க. இதெல்லாம் இப்போ காடாக இருந்துச்சுங்க, இப்போ தான் எல்லாம் தோட்டமாக மாறிடுச்சு. தோட்டமாக பண்ணிட்டாங்க பூரா. இந்த மலங்காடு ஃபாரஸ்ட்டு பக்கம்தான் இருக்குது. மலை உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியலைங்க, அங்கே பாருங்கள் மலை ஃபுல்லாக இருக்குது. மலை தெரியுது பாருங்கள், தென்னைமர சந்துக்குள்ளே. தம்பி பாருங்கள் ஆடு மாட்டை பிடிச்சிட்டு வரானுங்க. ஆட்டுப்பட்டி பாருங்க, பெரிய ஆடு. கிராம சைடு தான் ஆடு இருக்குங்க பாருங்க. ஆடு ஃபுல்லாக ஆடு வச்சுருக்கோம், செம்பிளி ஆடும் வெள்ளாடு. தென்னை மரம் மலை பாருங்க, மலை பக்கம்தான். அந்த மலையில் நாங்கள் ஏறி ஆடு மேய்ச்சிருக்கிறோம். இந்த மலை தெரியுதுங்களா, மலை தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. அந்த மலையில் தான் ஆடு மேய்ச்சிருக்க பாருங்க, வால் மாதிரி வருது, நல்லா இருக்குது. கிராம சைடு இங்கே எதுக்கு வந்தேன் தெரியுங்களா? இங்கே வந்து மிளகாய் வாங்குறதுக்கு வந்தேங்க. மிளகா பார்த்திங்கன்னா நான் சத்துவேலைன்னா இங்கே மிளகா, இந்த காஞ்சி மிளகா வாங்க வந்தால் கிலோ பார்த்திங்கன்னா வேச்சி மிளகாய் கிலோ 200 ரூபா. அப்புறம் இந்த வர மிளகாய் 200 ரூபா கிலோ. அங்கே வந்து எவ்வளோன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 1 கிலோ வந்து 200 ரூபா. ஆனால் காய வச்சு தான் கொடுக்குறாங்க, பச்சையெல்லாம் இல்லைங்க, காய வச்சு கொடுக்குறாங்க. 1 கிலோ 200 ரூபா தான். நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு தான் வந்துருந்தேங்க. அங்கே விலை அதிகமாக இருக்குது. அங்கே நான் 300 ரூபா என்னமோ சொன்னாங்க. சரி, இங்கே வந்தால் எங்கள் சித்தப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, வந்து பார்த்துட்டு
அப்படியே போய்க்கலான்ட்டு நான் வந்துங்க ஊருக்கு. 2 மணிக்கு கிளம்பிடுவேன். கிராம சைடெல்லாம் சூப்பராக இருக்குங்க, இடமெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.